மனவரசன் அழைக்கிறேன். கொழும்பு கப்பா மாவட்டங்களில் வாழும் தமிழ் பேசும் உடன்பிறப்புகளே, மேல் மாகாணத்தை பிரபலமாக கொண்டு கொழும்பு கப்பா மாவட்டங்களில் நிரந்தர வாழும் மக்களை, அதே போல மலையக வடகிழக்கு மாகாணங்களில் இருந்து குடிபெயர்ந்து இங்கே வந்து வாழும் மக்களை நீங்கள் அனைவரும் சந்திக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் ரெண்டு. ஒன்று, சொந்த வீட்டிலா நிலைமை. சொந்த வீடு இருந்தும் ஒரே வீட்டுக்குள்ளே பல குடும்பங்கள் அண்டி ஒண்டி வாழக்கூடிய துப்பாக்கி நிலைமை. அதே வேளையிலே சொந்த வீட்டு கனவுடன் வாழ்நாள் முழுக்க வாடகை வீட்டிலே வாழ்ந்து மடியும் துப்பாக்கிய நிலைமை. இரண்டாவது பிரச்சனை தான் தமது குழந்தைகளின் பாடசாலை கல்விக்காக சிறந்த பாடசாலைகள் தேடி ஓடி அலையும் நிலைமை. பாடசாலைகளில் விஞ்ஞானம், கணிதம், தொழில்நுட்பம், ஆங்கிலம் ஆகிய பாடங்கள் போதிக்கப்பட வேண்டும். அவற்றை போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்க வேண்டும். இது இல்லாத காரணத்தினாலே, தரமான கல்வி இல்லை, தரமான கல்வி கிடைக்காத காரணத்தினாலே பிள்ளைகளை எதிர்காலத்தில் நினைத்து எங்கி தவிக்கும் நிலைமை. இவர்களுக்கெல்லாம் தீர்வு தருவோர் யார்? பாருங்கள். ரணசிங்க பிரேமதாசன் தந்தையின் வழியிலே வந்து வீடுல்லா மக்கள் வீடு தரக்கூடிய கடவை தன்னுள்ளே சகித்துக் கொண்டிருக்கின்றார். எனக்கு நன்றாக தெரியும். அதே போல எதிர்கட்சி தலைவர் இருக்கும் இந்த வேளையிலே கூட பாடசாலைகளுக்கு தொழில்நுட்ப உதவி, தொழில்நுட்ப உபகரணங்கள், பஸ் போன்றவற்றை தந்து சாதனைப்படுத்தியிருக்கின்றார். ஆகவே வீடு பாடசாலை தொடர்பாக தெளிவான உதவி தந்துள்ள சை பிரேமதாஸ் அவர்களுக்கு அவர் சின்னமான தொலைபேசி சின்னத்துக்கு வாக்களித்து அவரையும் இடது கரங்களை பலப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.